நான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது மாதிரி இவங்க 2 பேரும் நண்பர்கள்னு சொல்கிறீங்கல்ல, 2 பேருக்கும் ஒத்திசைவான கருத்துக்கள் உண்டு. இப்போ இன்றைக்கி கண்டிக்கலைன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக ரந்தீப் ஜெய்ஸ்வால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் பேசினதை இன்றைய இந்து பத்திரிகை போட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் மட்டும் இருந்து இல்லை, எங்கேருந்து அனுப்புனாலும் நாங்கள் அவங்களோட டாக்குமெண்ட்ஸை சரி பார்த்துக்கிட்டு நாங்கள் ஏற்றுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதில் வெறும் ட்ரம்ப்பினுடைய குரூரம் மட்டும் அல்ல. நான் இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால் இங்கே வரேன். அதாவது சமீப காலத்தில் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், மிக அதிக அளவுக்கு நிகர சொத்து வைத்திருக்கக்கூடிய தனிநபர்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு, அதாவது பாஸ்போர்ட்டை அவங்க சரண்டர் பண்ணிட்டு, இந்தியாவுடைய பாஸ்போர்ட் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போனவங்க மொத்த எண்ணிக்கை 18 லட்சம் என்று சொல்லப்படுகிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா 29/12/24 அவங்க சொல்லியிருக்க ரிப்போர்ட் அது. அதில் 12 லட்சம் பேர் எப்போ போயிருக்காங்கன்னா 15க்கும் 23க்கும் இடைப்பட்டல, அதாவது 3ல் 2 பங்கு இந்த காலத்தில் போயிருக்காங்க. இந்த காலத்திலையும் கூட 2022 2,25,000 பேர், அடுத்து 2023 2,16,000 பேர். நீங்கள் இவங்கெல்லாம் இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் கிடையாது, தானாக முன் வந்து பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிவிட்டு அங்கே போனவங்க. சரி, அது இந்தியாவை விட அங்கே நல்லா இருக்கலாம் அப்படின்னு போனவங்க. இந்தியாவில் நான் வாழ விரும்பல, இதை விட நல்ல நாட்டுக்கு வாழ போகிறேன்னு சொல்கிறாங்களா? நான் சொல்கிறேன். அது ஏன் இப்போது 2019க்கு பின்னால் இதில் இப்படி ஒரு வீச்சு வந்திருக்கு? நான் சொல்லியிருக்க இந்த பெரும் பகுதி 15லேருந்து 23 தான், 3ல் 2 பகுதி. நீங்கள் விக்சித் பாரத், அப்புறம் என்னென்னமோ ஒரு பாரத்னு சொல்லுவீங்கள்ல, எல்லாத்துக்குமான வளர்ச்சியெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அப்போ ஏன் இவங்க இங்கேருந்து போகிறாங்க? அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. அதில் சில பேர் சொல்லியிருக்கு. பெருங்கோடீஸ்வரர்கள் போகிறது சார், அது அடுத்த பெருங்கோடீஸ்வரரோட பிரச்சனை. இப்போ நான் கேட்குறது, இதில் இந்தியா என்ன செஞ்சிருக்க முடியும்? காங்கிரஸ் இது வெக்கக்கேடு, கபில் சிபல் சொல்கிறாரு, கையில் விலங்கு போட்டு அனுப்புகிறாங்க, காலில் விலங்கு போட்டு ஏற்றுறாங்க, ஒரு இராணுவ விமானத்தில் ஆடு மாடை ஏற்றுற மாதிரி அனுப்புகிறாங்க, மனிதாபிமானம் இல்லாமல். ஏன் இந்தியா கண்டிக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறாரு. இந்தியா இதில் என்ன செய்ய முடியும்? கண்டிக்க மாட்டாங்க. இந்தியா என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு. இவங்க நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ட்ரம்ப்பு பதவி ஏற்ற போதும் அவர் வெற்றி பெற்ற பிறகும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிவி சேனலில் பேசின பாஜக அல்லது வலதுசாரிகள் என்ன பேசினாங்க? ட்ரம்ப் வந்தால் நல்லதுன்னு பேசினாங்க. இன்றைக்கி எக்ஸ்டர்னல் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் எடுத்துப்போன்னு பேசுகிறாரு. இதே வேலையை நீங்கள் செய்கிறீங்க. எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வேற வழி இல்லையா? அவன் நாடு கடத்தி விமானத்தில் அனுப்பிச்சா ஒன்று நாங்கள் அந்த விமானத்தை தரையிறக்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாதான் நீங்கள் நிறுத்த முடியும். அதுக்கு உங்களுக்கு நீங்கள் வெறும் பேச்சில் மட்டும் 56 இன்ச்சுன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. இதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. 5/11/2023 ஹிந்து பத்திரிகையில் மகேஷ் லங்கான்னு ஒருத்தர் எழுதுகிறார், இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்பவர்களில் மிக அதிகமானவர்கள் யார் தெரியுமா? குஜராத்திகள். ஒரு 4 பேர் அமெரிக்கா கனடா பார்டரில் குளிரில் உறைஞ்சே ஒரு குடும்பம் செத்து போச்சு. அடுத்து ஒரு 4 பேர் ஆற்றில் விழுந்து படகு மூழ்கி இறந்து போனாங்க. 2 சிறு குழந்தைகள். குஜராத் மாடல் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு போதாது, இன்னும் ஒரு பெட்டர் டெவலப்மெண்ட் வேணும்னு போகலான்னு நினைக்கிறேன். அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் அவங்களையும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு உயிரின் மீது பயம் இருக்கிறது, இந்தியாவில் இருந்தால் எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று அவர் பதிவு செஞ்சுருக்கார். நான் டேட்டு உட்பட சொல்லியிருக்கேன். ராமசாமி ஐயப்பன் அதுக்கு பதில் சொல்லணுன்னா அதை பார்த்துட்டு வரட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று, இந்தியாவை வாழ்வதற்கு தகுதியான இடமாக 2 பேர் கருதலை, அன்றாடம் காட்சிகளும் கருதவில்லை, நிகர சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தனிநபர்களும் அதை கருதலைங்கிறது ஒரு அம்சம். ரெண்டாவது, நீங்கள் அடுத்து வந்த விஷயம், ட்ரம்ப் பேசினதை என்ன ஆச்சரியம்னா, நீங்கள் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிஜேபிக்காரங்க இங்கேருந்து போய் ஆகா ஓஹோ ட்ரம்ப்புக்கு ஓட்டு கேட்டது, இவர் நரேந்திர மோடி ஓட்டு கேட்டது, இவங்களில் பெரும்பகுதி ட்ரம்ப்புக்கு தான் வாக்களித்தார்கள். இவங்களுக்கு தெரியாது அவர் என்ன பண்ணுவாருன்னு.
அவர் அதை சொல்லிக்கிட்டே தானே இருந்தார். சரி, இங்க இருக்கிற வலதுசாரிகள் அங்கு ட்ரம்ப்பை ஆதரிச்சாங்க, ட்ரம்ப் நம்ம ஆளுன்னு பார்த்தாங்க, ஹவுடி மோடின்றதும் ட்ரம்ப்புக்கு இங்க வரவேற்பமாக நடந்தது. இப்போ இதை வந்து அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களோ, அல்லது நமக்கு ஜென்யூனா அங்க போய் மைக்ரண்ட் ஆனவங்களுக்கு அதோட போதும், மற்றவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல. மற்றவங்களுடைய கருத்தை எக்ஸாக்டான இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க. இது வந்து என்னன்னா, இந்தியர்கள் என்பதை விட தனி நபரான நான் பாதுகாப்பாக இருந்தால் சரி என்கிற உணர்வு ஒரு தேசத்தின் உணர்வாக எப்படி மாற முடியும்? எவன் வேணாலும் எக்கேடு கட்டு போட்டோம்னு நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்க? அது இந்திய உணர்வா? அது தேசபக்தியா? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, நான் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸுக்கு வந்து அதை எப்படியெல்லாம் சரி பண்ண முடியும்? உண்மையை சொல்லப்போனால் அமெரிக்கர்கள் என்று இன்றைக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களே இல்லீகல் மைக்ரன்ஸ் தான். ஆக்சுவலாக அந்த நாட்டை போய் செவ்விந்தியர்களை அடித்து விரட்டி விட்டு அங்கே உட்கார்ந்துருந்தவங்க தான். 10 வருஷம் 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் நீங்கள் கமலா ஹாரிஸ் மாதிரியான ஆட்கள், அதாவது ஆஃப் இண்டியன்ஸ் அங்கே போட்டியிடலாம் என்று பேசுவதும், நீங்கள் இது ரிஷி சுனாக்கும் அதை பண்ணார். அவன் ஏன் ஆதரிக்கிறான்னா, இவன் என்னவா இருந்தாலும் இந்தியனாக செயல்பட மாட்டான், அவன் வந்து யூகேல இருந்து ஆட்களை அடித்து விரட்டுறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஹாரிஸாக இருந்தாலும் அப்படி தான் நினைக்கிறாங்க. போன கவர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட இப்போ சொல்லியிருக்கிறது என்ன, ஒரு 2 வருஷ காலத்தில் 1100 பேர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக இராணுவ விமானத்திற்குள் நீங்கள் போடா அப்படின்னு அடித்து விரட்டியிருக்காங்க. மிகப்பெரிய துயரம். என் நாட்டு மக்களை இன்னொரு நாட்டின் கையில் அவன் அடிக்கிற போது கொத்தோடு அள்ளி, குழந்தைகளோடு அள்ளி, இன்றைக்கி பேசியிருக்காங்க. ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கு, அவங்க அம்மா அந்த பக்கத்தில் இருக்குது, அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க. அந்த அம்மாவுக்கு பேசுவதற்கு வார்த்தை மட்டும்தான் இல்லையா, உயிரே இல்லையான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு கல் மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கு. அதனுடைய வாழ்க்கை முழுவதும் இருண்டு போய் இருக்கிறது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்படி இருக்கிற போது குறைந்தபட்சம் மனிதாபிமானத்தோடு நடத்து, நியாயமாக நடத்து அப்படின்னு சொல்கிறது கூட உங்களுக்கு தோணாத ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் இருந்தால் என்ன, இதற்கு பேர் அரசாங்கம் என்று சொல்வதற்கு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரும்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.